ஹே ஆல், இட்ஸ் வெட்னஸ்டே மார்னிங். பிரேக்ஃபாஸ்ட்க்கு நெய் தூக்கம்லாம் சுட சுட வெண்பொங்கல், அப்படியே பெப்பர் ஜீரகம் கேஷ்யூலாம் போட்டு தாளிச்சாச்சு. எங்கள் எல்லாருக்குமே இது ஃபேவரட். நெக்ஸ்ட் கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஆயில் டிஸ்பென்சரில் ப்ரில் டெமரின் லிக்விட் போட்டு நல்லா ஊற வச்சு வாஷ் பண்ணிங்கன்னா எண்ணெய் பிசுக்கெலாம் கிளியராக போயிடும். பூஜை ஷெல்ஃபில் எப்போவுமே காஞ்ச பூ விடாமல் க்ளீன் பண்ணுறது நல்லது. தென் பால்கனியில் ட்ரெஸ் எல்லாம் காய வச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டேன். இண்டோர் பிளான்ஸ்க்குலாம் அப்படியே வாட்டரிங் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவுக்கு கண்டென்ட் அப்புறம் ரெசிபிலாம் பிளான் பண்ணி நோட் பண்ணிவிட்டு லஞ்சுக்கு அரிசி ஊற வச்சாச்சு. இன்றைக்கி வந்து மாமனாருக்கு ஐ ஆப்ரேஷன். ஸோ ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் லீவ் போட்டதால் லஞ்ச் வந்து ஆஃப்டர்நூன் 12க்கு மேலே தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். சிம்பிளாக லஞ்ச் முடிச்சிட்டேன். ரைஸ் அப்புறம் நேற்று வச்ச சாம்பார் ரசம் மட்டும் இன்றைக்கி வச்சேன். ஹோம் மேக்கர் ஸ்பெஷல் அந்த மிட் மார்னிங் காஃபி தான். ஸோ ஃபில்டர் காஃபி போட்டு குடிச்சிட்டே சாங் கேட்குறது ஒரு செம ஃபீல் தான். அதுலேயும் எனக்கு இந்த போதவில்லையே சாங் பர்சனல் ஃபேவரட். ஸ்ரேயா கோஷலோட வாய்ஸ் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். தென் எனக்கும் ஹஸ்பண்ட்க்கும் எக் மசாலா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு மாமனார் வெஜிடேரியன்றதுனால அவருக்கு வத்தல் பொரிச்சிட்டேன். அம்மா செஞ்ச வத்தல் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சுட்டு மாவு அரைக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.